ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுகன்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை வச்சு தாங்க ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ இது வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு வந்துட்டு வெங்காயம் ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் நல்லா வதங்கினா போதும். இப்போ வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ என் பையன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி டைப்பில் செஞ்சு கொடுத்தோம்னா ஃபுல்லாக சாப்பிட்ருவார். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுலேயே நல்லா வெந்துடணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டிச்சினாலே மேக்ஸிமம் வெந்துடும். இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள். இப்போ எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி டைப்பில் செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம வந்துட்டு 1:4 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் வந்துட்டு ரவை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, கோதுமை ரவை எடுத்துருக்கோம். இப்போ 4 டம்ளர் அதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரவையை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ டக்குன்னு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ரவை கொட்டுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொட்ட வேண்டாம். அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக தான். பிடிக்காதவங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியும் ரவையும் ஒரு சேர வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக பொலன்னு வெந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூடி போட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் போல் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.